தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது அரசியல் பிரிவு ஆசிரியர் செந்தில் நம்முடன் இணைகிறார். செந்தில், தற்போது பாஜகவிற்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் தாக்கம் எப்படி இருக்கும்? 5 இடங்கள் இரட்டை இலக்க எண்களில் கேட்கப்பட்ட தொகுதிகள் அப்படிங்கிறது 5 தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து உங்களுடைய பார்வை? நிச்சயமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் 5 தொகுதிகள் என்பதை இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாகவே நியூஸ் 18 தமிழ்நாடு தெளிவாகவே சொல்லியிருந்தது. 5 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக தகவல் வெளியானதை நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இன்று காலை 7 மக்களவை தொகுதிகளும் 1 மாநிலங்களவை தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது 5 தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமான சில விடயங்களை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. 21 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற இருக்கக்கூடிய இடைத்தேர்தலில் எந்த நிபந்தனையும் ஆதரவை ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி அஇஅதிமுகவிற்கு அளித்திருக்கிறது என்று ஓபிஎஸ் தெரிவித்திருந்தார். தற்போது பாஜகவும் அதேபோல் இந்த 21 தொகுதிகளிலும் தங்களுடைய ஆதரவை அஇஅதிமுகவிற்கு தெரிவித்திருக்கிறது. இது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அஇஅதிமுகவின் பார்வையில் இந்த 21 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. காரணம், இந்த ஆட்சி நீடிக்க இருக்கிறதா அல்லது இந்த 21 தொகுதிகளின் முடிவுகளை பொறுத்து இந்த ஆட்சியில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுமா என்று எதிர்க்கட்சிகள் கடுமையான வாதங்களையும் விமர்சனங்களையும் வைத்து வந்த நிலையில் இந்த கட்சிகளினுடைய ஆதரவை பெற்று அதன் பிறகு இந்த 21 சட்டப்பேரவை இடைத்தேர்தலை சந்திப்பதில் அஇஅதிமுக தெளிவாக இருந்ததை தற்போதைய நடவடிக்கைகளின் மூலமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இது இவர்கள் நீங்களாக இன்னும் தேமுதிகவோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்கிறது. தேமுதிகவோடும் கிட்டத்தட்ட தொகுதிகளுடைய எண்ணிக்கை முடிவாகி இருப்பதாகவே யூகிக்க முடிகிறது. தேமுதிகவை பொறுத்தளவில் நாம் ஏற்கனவே ஒரு செய்தி தொகுப்பில் குறிப்பிட்டிருந்தோம். அவர்கள் கடந்த காலங்களிலும் சரி அவர்கள் பெற்ற இடங்கள் என்பது கூட்டுத்தொகை 5 என்பதாக வருவது போலவே அவர்கள் அதில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள ஒரு கட்சி தேமுதிக. 5 இடங்கள் கூட்டுத்தொகை 5ஆக வருவது போலவே அவர்கள் இடங்களை பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் ஒருவேளை தேமுதிகவிற்கும் 5 இடங்கள் வரை ஒதுக்கப்படலாம். இன்று இரவு 7:30 மணி அளவில் அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜகவிற்கு 5 இடங்கள், தேமுதிகவிற்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டால் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 7 இடங்களையும் சேர்த்து 17 இடங்கள், மீதம் இருக்கக்கூடிய 23 இடங்களில் 40 தொகுதியில் புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளில் மீதி இருக்கக்கூடிய 23 இடங்களில் அஇஅதிமுக போட்டியிடுவதற்கான சூழல் தற்போது உருவாகி இருக்கிறது. ஆயினும் கூட இந்த அணியில் உறுதியாக இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களாக இருக்கட்டும் அல்லது இந்திய ஜனநாயக கட்சியினுடைய பாரிவேந்தர், இன்னும் ஏசி சண்முகம் உள்ளிட்டவர்களுக்கு தலா ஒரு தொகுதிகள் ஒதுக்கப்படக்கூடும் என்றும் சில யூகங்களின் அடிப்படையிலான செய்திகளும் தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறு ஒருவேளை தலா ஒரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டால் மீதி இருக்கக்கூடிய 20 தொகுதிகளில் அஇஅதிமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அஇஅதிமுகவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் பரஸ்பரம் இவர்களுக்கு தொகுதிகளை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக 21 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தங்களுக்கான ஆதரவை பெற்று அந்த சட்டப்பேரவை தொகுதிகளில் வலுவான இடங்களை பெற வேண்டும். இந்த ஆட்சியை மீதம் இருக்கக்கூடிய ஆண்டுகளுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் நீட்டிக்க வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருப்பதாகவே இவருடைய நகர்வுகளை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. தற்போது கூட்டணி அப்படின்றது ஒப்பந்தம் ரீதியாக முடிந்து விட்டது. ஆனால் தொகுதி பங்கீடு அப்படின்றதுல இன்னும் சிக்கல் இருக்கு. குறிப்பாக ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய இடங்களில் தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்புகளை அந்த கட்சிகள் விட்டுத்தரம் இருக்குது. உதாரணத்திற்கு தென் சென்னை தொகுதியாகட்டும், கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளாகட்டும், வடக்கு பொறுத்த வரைக்கும் வடக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதி, இந்த 3மே அவங்க டார்கெட் பண்ணக்கூடிய இடங்கள். ஸோ இந்த இடங்களில் 3 கட்சியிலும் குறிப்பாக பாமக, தேமுதிக, பாஜக, அதிமுக இந்த 4க்குமே எப்படி ஒரு கன்சென்ஸ் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு? அவங்களுக்குள்ள எப்படி ஒரு புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? அதற்கான நடவடிக்கைகள் நிச்சயமாக எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இறுதி வடிவங்கள் எட்டப்பட்ட பிறகு தொகுதி பங்கீடுகளில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் இழுபறிக்கான வாய்ப்புகள் மிக குறைவான அளவாகவே இருக்கக்கூடும். கிட்டத்தட்ட ஓரளவிற்கு தொகுதிகள் என்னென்னவாக இருக்கக்கூடும் என்பதையும் கூட தற்போதே பேசியிருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறான பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறாமல் தொகுதிகளை குறித்து இந்த யாருக்கு எத்தனை இடங்கள் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று நாம் உறுதியாக நம்பலாம். இதில் இன்னும் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பது இந்த தொகுதி பங்கீட்டில் இன்றைக்கு அவர்கள் முடிப்பதற்கு சில நாள் நட்சத்திரங்கள் எல்லாம் கூட அவர்களுடைய தரப்பில் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு பிறகு அதை எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று எல்லார் தரப்பிலுமே அவர்களுடைய தரப்பில் விரும்பக்கூடிய காரணம். ஏன்னா அவங்க இன்னைக்கு இதை நல்ல நாளாக பார்க்குறாங்க. மாசி மகம், பௌர்ணமி உள்ளிட்ட காரணங்கள் எல்லாம் கூட இந்த பேச்சுவார்த்தைகளின் பின்னால் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதை தாண்டி அரசியல் ரீதியான கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்பது இன்றைக்கு காலை கையெழுத்திடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி என்று ஓபிஎஸ் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற வார்த்தையை அவர் எந்த இடத்திலும் பயன்படுத்தவில்லை. அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 இடங்கள் என்று அவர் தெரிவிக்கிறார். பாமக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அங்கிருந்து அவர்கள் சென்று விட்டார்கள். அதன் பிறகுதான் பியூஷ் கோயல் அங்கே வருகிறார்.
பியூஷ் கோயல் அங்கே வருகின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் யாரும் அங்கே இல்லை, அவர்களை வரவேற்கவில்லை அல்லது அவர்களோடு எந்த பேச்சையும் நடத்தவில்லை. அஇஅதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு இப்பொழுது இன்னொரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கிறார்கள் 5 தொகுதிகள் என்று. இதிலும் பாஜகவின் தரப்பிலும் சரி அஇஅதிமுக தரப்பிலும் சரி அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜகவிற்கு 5 இடங்கள் என்று சொல்லப்படுகிறது. இது எவ்வாறு புரிந்து கொள்ள முடிகிறதுன்னு சொன்னால், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கீழ் இவர்கள் எல்லோரும் ஓரணியில் வருகிறார்களா என்ற ஒரு விமர்சனத்தையும் கேள்வியும் எழுப்புகிறது. அஇஅதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி, அஇஅதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்டவைகள் இதில் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்று மாலை தேமுதிக அலுவலகத்தில் அஇஅதிமுக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார்களா அல்லது பாரதிய ஜனதா கட்சி தேமுதிகவோடு பேசுகிறார்களா, அவர்களோடு எதுவும் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்களா என்ற கேள்வியும் கூட தற்போது எழுகிறது. அதை பொறுத்து இந்த கூட்டணியை தொடர்பான இந்த ஒரு முழுமையான வடிவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அஇஅதிமுக தலைமையில் பாஜக, பாமக, தேமுதிக எல்லாரும் ஓரணியில் வருகிறார்களா, இது தேசிய ஜனநாயக கூட்டணியாகவே இந்த மக்களவைத் தேர்தலை சந்திக்க இருக்கிறதா அல்லது அஇஅதிமுக கூட்டணியில் பாமக, அஇஅதிமுக கூட்டணியில் பாஜக என்பதாக இது இருக்கிறதா என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு கோணமாகவே நாம் இந்த கூட்டணி சார்ந்த விடயத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. செந்தில், நேற்று மாலை வரைக்கும் பாமக இரு தரப்புலையும் பேசிட்டு இருக்காங்க, திமுக அதிமுக 2 தரப்புலையும் பேசிட்டு இருக்காங்க, அதனால கூட்டணி முடிவாரில் தாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் PMK, பிஜேபி இந்த மாதிரி கட்சிகள் எல்லாமே ஒரு பக்கம் கூட்டணி அப்படின்னு முடிவாயிடுச்சு. திமுக தரப்புல தற்போது இதில் தான் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருப்பா, இல்லை திமுக எந்த அளவுக்கு தன்னுடைய கூட்டணியை இறுதி செய்யும், தேர்தல் பணிகளை எப்போ விரைவாக தொடங்கப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? திமுக கூட்டணியை பொறுத்தளவில் தற்போதைய நிலையில் அஇஅதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் எண்ணிக்கையை விட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய எண்ணிக்கை மிக அதிகமானதாக இருக்கிறது. அது ஒரு வானவில் கூட்டணியாக இருக்கிறது. எனவே எல்லோருக்கும் நிச்சயமாக எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். குறைந்தபட்சம் சிறிய கட்சிகளாக இருந்தாலும் கூட தலா ஒரு தொகுதிகளையாவது தாங்கள் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதேவேளை திமுக தரப்பில் திமுக அதிகமான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும். அப்பொழுதுதான் மக்களவையில் அவர்களுக்கு அதிகமான பிரதிநிதிகள் இருப்பார்கள். நாளை ஒருவேளை கூட்டணியில் அரசு அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கூடுதலான அமைச்சரவைகளை பெற முடியும் என்பது போன்ற எதிர்பார்ப்போடு திமுக தரப்பும், இன்னும் சொல்லப்போனால் திமுகவுடைய 2ஆம் கட்ட நிர்வாகிகள், திமுக தொண்டர்களும் அதைத்தான் விரும்புவார்கள். அதுதான் இயல்பு. அந்த விதத்தில் திமுகவிற்கு இப்பொழுது திமுகவின் முன்னிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வானவில் கூட்டணி போல் ஏராளமான கட்சிகள் அதில் இருக்கிறார்கள். அத்தனை கட்சிகளையும் எவ்வாறு திருப்திப்படுத்த போகிறார்கள், அவர்கள் கேட்ட தொகுதியிலே இவர்களால் கொடுக்க இயலுமா என்பது போன்ற சவால்கள் திமுக கூட்டணிக்கு முன்னால் இருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய அணியில் நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டோம் என்று ஏற்கனவே திருமாவளவன் தெளிவாக அறிவித்துவிட்ட நிலையில் தற்போதைய நிலையில் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணி இடம்பெறுவது என்பது உறுதியாகிவிட்ட ஒன்றாகவே இருக்கிறது. இந்த கூட்டணி குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சி அஇஅதிமுக கூட்டணியில் இடம் பிடித்திருப்பது என்பது திமுகவிற்கு நன்மை வைக்கக்கூடிய ஒன்றே என்று அவர் கருத்து தெரிவிக்கிறார். திமுக தலைவர் ஸ்டாலின் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். இது சந்தர்ப்பவாத கூட்டணி, பணத்தின் அடிப்படையிலான கூட்டணி என்கிறார். ஆனால் KS அழகிரி சொல்கின்ற பொழுது இது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது, அவங்க எங்களோடு வராமல் போனது என்ற துணையில் அவர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இந்த கூட்டணி தொடர்பாக நான் எதுவும் விமர்சனங்களை முன்வைக்க விரும்பவில்லை, ஏன்னா கூட்டணி தொடர்பாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்தியாவில் யாரையும் வந்து பேசவே முடியாது என்று அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஸோ கூட்டணி தொடர்பாக திமுக கூட்டணி கட்சிகளுக்குள் எழுந்திருக்கக்கூடிய இந்த மாறுபட்ட கருத்துக்களையும் நாம் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் இது பெரிய அளவில் கூட்டணியை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. திரு செந்தில், நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க. தற்போது திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். தற்போது பிஜேபிக்கு 5 தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நகர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணி இறுதி ஆயிடுச்சு, பாஜக, பாமக, அதிமுக அப்படின்றது. இந்த கூட்டணி பத்தி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இந்திய நாட்டு மக்களிடம் நான் பல தடவை பேசியிருக்கிறேன். இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே மோடிக்கான எதிர்ப்பு அலை வீசிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அவங்க எத்தனை பேர் சேர்ந்தாலும் அது எங்களை பாதிக்கப் போவதில்லை. தளபதியின் தலைமையிலே திமுகவின் தலைமையிலே அமைந்திருக்கிற காங்கிரஸ் கூட்டணி நிச்சயமாக தமிழகத்தில் 40 இடங்களிலும் வெற்றி பெறும். அவங்கெல்லாம் எதுனாலும் எந்த நிலைமையிலும் அவர்கள் கூட்டணி சேரலாம். அதற்கு எந்த விதமான கோட்பாடுகளோ எதுவுமே இல்லாம தான் அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கிறது என்பது உண்மை. பிஜேபி பொறுத்தவரையில காலையில டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு 10 கோரிக்கை. இந்த 10 யார் நிறுத்தி வச்சிருக்கிறது? பிஜேபி. இப்ப பிஜேபி கூட சேர்ந்து இருக்கிறாரு. இதெல்லாம் என்னங்கிறதே ஒன்றும் புரியல. அந்த 10 பிஜேபி கிட்ட கொடுத்தாரா என்னன்னு தெரியல. ஆக இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இது ஒரு குழப்பமான கூட்டணியை தவிர நிச்சயமாக மக்களிடம் இது செல்லாது என்பது உண்மை. மக்கள் என்பதை பொறுத்தவரையில் தளபதியின் தலைமையில் அமைந்திருக்கிற காங்கிரஸ் மற்றும் இந்த கூட்டணியை தான் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது நடைமுறை உண்மை.
தற்போது காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. வருத்தமா இருக்கு, பாமக அவங்களோட போனது எங்களால் ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வைகோவது நேரடியாக விமர்சனம் பண்ண விரும்பல. ஒரு மாதிரி உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோ தோழமை கட்சிகளோ இது மாதிரி ஒரு பின்னடைவா பாக்குறாங்களா, இல்ல திமுக பாமக பாஜக கூட்டணி எப்படி பாக்குறது திமுக? இல்ல, மத்தவங்களும் சொல்றாங்க. இப்ப இதே அழகிரி கூட என்ன சொல்றோம், 40 இடங்களே நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு சொல்றாரு. அதே மாதிரி நாங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று வைகோ சொல்லியிருக்கிறாரு. திருநாவுக்கரசர் பேட்டி அளித்திருக்காரு. அதெல்லாம் அவங்க போயிட்டாங்க. அவங்க சந்தர்ப்பவாதம் அழகிரி அவங்க மேல சொல்லி சொல்லிக்கிறதெல்லாம் பாத்தீங்களா, அவங்க விட்டுட்டு போறாங்க, சமூக நீதிக்காக போராடினவங்க அதுக்காக விட்டுட்டு போயிட்டாங்கன்ற குற்றச்சாட்டு தான் வச்சிருக்கிறாரு. தவிர அவர் ஒன்றும் வருத்தம் அளிக்கிறதுங்கிறது அது வேற விஷயம். அவங்க கூப்பிட்டு இருப்பாங்க, வருத்தம் அளிக்கிறதுங்கிறது வேற விஷயம். முதல்ல அவங்களே வேணான்னு சொன்னதெல்லாம் உண்டு. அதை பத்தி ஒண்ணு. தற்போது திமுகவுக்கு ஒரு பலமான ஒரு எதிர்க்க கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல திமுக இந்த கூட்டணியை பொதுவா எப்படி பாக்குது? அதாங்க நான் முதல்ல சொன்னாங்க, திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி, இடதுசாரி கட்சிகள், முஸ்லீம் லீக் கட்சிகள், சிறுபான்மை மக்கள், தமிழகத்தை பொறுத்த வரையில இதெல்லாம் எந்த கூட்டணி அமைந்தாலும் ஆன்டி இன்கம்பன்ஸ்ங்கிற முறையில பிஜேபி அதிமுக ஒன்னா சேர்ந்திருக்கிறது எங்களுக்கு ஒன்னா சாதகம். 2 பேரும் பண்ணியிருக்கிற ஊழல்களையும் 2 பேரும் செஞ்சிருக்கிற லஞ்சங்களையும் நாட்டு மக்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். இவங்க ஆட்சி பொறுப்பேற்றது 7-8 வருஷத்துலையும் சரி, பிஜேபி இருக்கிற இந்த 5 வருஷத்திலும் சரி, இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் எந்த விதமான வளர்ச்சி பணிகளும் நடக்கவில்லை என்பதை தமிழகத்து மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களிடம் இப்ப இருக்கிற உணர்வே இவர்களை இருவரையும் மாற்ற வேண்டும் என்பதுதான். இந்த 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கிறது எங்களுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்ததை போலதான் எங்களுக்கு நாங்க கருதுகிறோம். இதனால எங்களுக்கு எந்த விதமான இழப்பும் இல்லை என்பதுதான் உண்மை. திரு பொன்முடி, இப்போ உங்களுடைய கூட்டணி ஒரு வானவில் கூட்டணியாக இருக்கிறது, ஏராளமான கட்சிகள் இருக்கிறார்கள். அது ஒரு விதத்தில் உங்களுக்கு பலமாக பார்க்கப்பட்டாலும் கூட தொகுதி பங்கீட்டில் அது ஒரு பலவீனமாக பார்க்கப்படாத அனைவரையும் நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. அது சாத்தியமா? அது உங்களுக்கு ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு பெரிய சவாலாக இருக்கிறதா? அதெல்லாம் இதுவரைக்கும் உண்மை பேசினவர்கள் எந்த விதமான பிரச்சனையும் இருப்பதாக தெரியவில்லை. காங்கிரஸ் தலைவர்களோட பேட்டி எடுத்திருக்கிறாங்க, முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது நாளை மறுநாள் 2 நாட்கள் தெரியும். அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வராது என்றே நான் கருதுகிறேன். கூட்டணி பேச்சுவார்த்தையில் அஇஅதிமுக உங்களை முந்தி செல்கிறது என்று பார்க்க முடிகிறதா? ஏற்கனவே ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு கிட்டத்தட்ட உறுதியான கூட்டணியாக பார்க்கப்பட்ட திமுகவில் அடுத்த கட்ட நகர்வுகள் தாமதமாவதும் அஇஅதிமுக பாஜக கூட்டணி வேகம் எடுப்பதும் எவ்வாறு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது? இதுல இப்ப அந்த கட்சிக்குள்ளேயே எந்த அளவுக்கு வேறுபாடுகள் இருந்தன என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். தம்பிதுரை அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுறது இன்னைக்கு அவர் கொடுத்திருக்கிற பேட்டியில பாத்தீங்கன்னா, நாங்களும் அவங்களோட கொள்கையில் ஒத்து போவதில்லை, பாமகவுடைய எங்களுக்கு கொள்கை ஒற்றுமை இல்லை, அவர்களும் எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்வதில்லை, இருந்தாலும் நாங்கள் ஒரு கூட்டணி சேர்த்துக் கொள்கிறோம்னு கூட்டணி முடிஞ்ச பிறகு ஒருத்தர் பேசுறாருன்னா அந்தக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாமது இல்லை. அதனால அந்த கூட்டணி பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலையே இல்லை. நிச்சயமாக இந்த கூட்டணி எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்பதுதான் உண்மை. டெல்லியில் நடைபெறக்கூடிய திமுக காங்கிரஸ் இடையிலான அந்த பேச்சுவார்த்தை எந்த அளவில் இருக்கிறது? இன்று மாலைக்குள் ஏதேனும் முடிவுகள் காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? எப்பொழுது அது இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? திருப்பன்முடி, அது பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். வந்தவுடனே அதை பற்றி முடிவு செய்து தளபதி அவர்களும் காங்கிரஸ் தலைவர் அவர்களும் அறிவிப்பார்கள். நன்றி. இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள், மிக்க நன்றி. டெல்லியில் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையும் கூட மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இன்று மாலைக்குள் அங்கேயும் கூட காங்கிரஸ் திமுக தரப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகளில் காங்கிரசுக்கு எத்தனை இடங்கள் என்பது முடிவு செய்யப்படக்கூடும். பெரும்பாலும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இரட்டை இலக்க இடங்களை பெறுவதில் காங்கிரஸ் உறுதியாக இருக்கிறது. 10 இடங்கள், 10 மக்களவை தொகுதியும் 1 மாநிலங்களவை தொகுதியும் காங்கிரஸ் தரப்பில் கேட்கப்படுவதாக ஒரு செய்தியும், 11 மக்களவை தொகுதிகளாக கொடுத்தாலும் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக ஒரு செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. எதுவாகினும் 10+1 அல்லது 10 என்பதில் காங்கிரஸ் மிக உறுதியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த இரட்டை இலக்க தொகுதிகளை தருவதற்கு தற்போது தயாராகிவிட்டது. அவர்களும் அந்த சமரசத்திற்கு வந்துவிட்டார்கள் என்பதாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டணி தொடர்பான விவகாரங்களில் தொடர்ச்சியாக நியூஸ் 18 தமிழ்நாடு அளித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் கள நிலவரத்தில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது பெருவாரியான செய்திகள் அதோடு அனைத்து இடங்களிலும் ஒத்துப்போகக்கூடிய செய்தியாகும். எண்ணிக்கை உள்ளிட்ட அனைத்துமே நியூஸ் 18 தமிழ்நாடு முன்பே சொன்னது போலவே அமைந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் தொடர்பான விவகாரங்களிலும் கூட அந்த 10 தொகுதிகள் பெரும்பாலும் அதே தொகுதிகளாக அமைவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கின்றன. நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு பீட்டர் அல்போன்ஸ் இணைப்பில் இருக்கிறார். திரு பீட்டர், வணக்கம். வணக்கம். ஏன் ஒரு காலதாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது? அஇஅதிமுக பாஜக கூட்டணி மிக விரைவாக ஒப்பந்தமெல்லாம் கையெழுத்தாயிடுச்சு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாமதத்திற்கு என்ன காரணம்? இன்று மாலைக்குள் முடிவுகள் ஏதேனும் தெரிய வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, தாமதம்ங்கிற பிரச்சனைக்கே இடம் இல்ல. அவர்களெல்லாம் இப்பொழுதுதான் கூட்டணியை அறிவிக்கின்றார்கள்.
நாங்கள் கூட்டணியாக கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து கூட்டணியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தலிலும் எங்களுடைய கூட்டணி உறுதி செய்யப்பட்டு ஏறக்குறைய 6-7 மாதங்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டு இந்த கூட்டணியின் சார்பாக ராகுல் காந்தி பிரதமர் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தே ஏறக்குறைய 2-3 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆகவே கூட்டணி என்பது நாங்கள் உறுதி செய்ததுதான் கூட்டணி. அவர்கள் இப்பொழுதுதான் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். அதனால் அதை கையெழுத்து போடுகிறார்கள். எங்களுக்கெல்லாம் ஏற்கனவே கூட்டணி முடிந்து விட்டது. எந்த இடங்கள் எத்தனை இடங்கள் என்பதில் மட்டும்தான் பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன ஒழிய, அதுவும் 2 கட்சிகள் மட்டுமே பேசி முடித்துக் கொள்வதில்லை. கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுடைய கருத்துக்களும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆகவேதான் சற்று காலம் இன்னும் தேர்தலே அறிவிக்கப்படவில்லை. தொகுதி பங்கீடு தொடர்பான உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாமதம் என்று எடுத்துக்கொண்டால் கூட கூட்டணி ஏற்கனவே நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. கூட்டணி தற்போது முடிவாகிய நிலையில் கூட அவர்கள் உடனடியாக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு தொகுதிகளும் கூட எத்தனை தொகுதிகள் என்று முடிவாகிவிட்டது. அந்த அணியில தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலதாமதத்திற்கு என்ன காரணம்? காங்கிரஸ் தரப்பில் கூடுதலான தொகுதிகளை ஏதேனும் எதிர்பார்க்கிறீர்களா? அந்தந்த கட்சிக்கு என்ன தகுதியோ, ஒட்டுமொத்த கூட்டணிக்கு எது சரியோ, வெற்றி வாய்ப்புகள் அடிப்படையிலே யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் கலந்து முடிவு செய்வோம். எண்ணிக்கை என்பது முக்கியமல்ல, நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் முக்கியம். எங்களது நோக்கம் மத்தியில் இருக்கிற மோடியினுடைய தலைமையிலான பாஜக பாசிஸ்ட் ஆட்சியை வீழ்த்த வேண்டும். அந்த நோக்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எண்ணிக்கைகளை பற்றி நிறைய கவலைப்படுவதில்லை. இருந்த போதிலும் கூட ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்கள் தகுதிக்கு ஏற்ப கூட்டணிகள் நிச்சயமாக ஒதுக்கப்படும். எல்லோருடைய பலத்தையும் அறிந்திருக்கிறோம். ஆகவே எல்லோரையும் ஒரு அணியாக சேர்த்து வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் முனைப்பு காட்டுவோமே எளிய, ஒரு அணியாக சேர்ந்த பிறகு இந்த கட்சி அந்த கட்சி என்கிற வேறுபாடே இருக்காது. ஒரே நோக்கம், ஒரே குறிக்கோளோடு செயல்படுவோம். நன்றி திரு பீட்டர், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தமிழ் தெரியாவிட்டாலும் கூட பியூஷ் கோயல் 40 நமதே என்று அவருக்கு ரொம்ப சிரமப்பட்டு அந்த தமிழில் சொல்லியிருக்கிறார். 40 தொகுதியும் தங்களுக்கு தான் என்று. கிட்டத்தட்ட பீட்டர் அல்போன்ஸ் அதே தான் சொல்றாரு, 40 தங்களுக்கு என்று. 40 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு அணிகள் தீவிரமாக காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில நிமிடங்களில் காங்கிரஸ் கட்சியில் எத்தனை இடங்கள், காங்கிரஸிற்கு எத்தனை தொகுதிகள் என்பதும் தெரிய வந்துவிடும். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடோடு அடுத்தடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை பெறுவதற்கு.